Praise the Lord, such a joy to see you all. இன்னைக்கான பைபிள் வேர்ஸ் நம்ம பார்ப்போமா? உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். நம்ம இப்போ படித்த வசனத்தின்படியே உங்கள் இருதயங்கள் சந்தோஷமா இருக்குதா, இல்லை எதையாவது நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்த ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஸ்மைல், நம்மளுடைய சந்தோஷங்கள் தான். நீங்கள் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நினச்சி பாருங்கள். ஆண்டவர் சிலுவையில் நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள், பாரங்கள், வேதனைகள் எல்லாம் வச்சு ஆண்டவரே சுமந்து தீர்த்தார். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வேதனைகள் இருக்குது. மேபி உங்களோட சூழ்நிலை வேணால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வரலாம், இல்லை உங்கள் சூழ்நிலை உங்களை சந்தோஷமாக இல்லாமல் வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வசனம் என்னென்னா, உங்கள் இருதயங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களோட இருதயத்தை நீங்கள் பாசிட்டிவான ஒரு வைப்பில் கொண்டு போங்க. உங்களோட சூழ்நிலை உங்களுக்கு நெகட்டிவான காரியத்தை கொடுக்கலாம். இந்த பிரச்சனை போனால் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்தால் மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை, எப்போ நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேன், எப்போ எனக்கு எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு காரியத்தை ரிமெம்பர் பண்ணுங்கள். இன்னொரு எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு பர்பஸ் இருக்கும். அவரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடாது. ஸோ அதோட எண்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஆசீர்வாதமாக சந்தோஷமாகவே தான் இருக்கும். ஸோ ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் என்ன காரியத்தை அனுமதிச்சிருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. மேபி ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் எண்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடியும். ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? அது என்ன வசனம் நம்ம பார்ப்போமா? என் இருதயம் நல் விசேஷத்தினால் பொங்குகின்றது. இந்த வசனத்தின்படியே நல் விசேஷத்தினால் உங்கள் இருதயம் பொங்கி வழியும். ரொம்ப நாள் ஆச்சா நல்ல சந்தோஷமாக சிரிச்சு, மனசார சிரிச்சு சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தில் கை வச்சு ஜெபிங்க. உங்களோட இருதயம் நல் விசேஷத்தினால் பொங்கி வழிகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவர் உங்களை உயர்த்தி காட்டுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை மாற்றி, உங்களை விலக்கி, உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த நாளில் எப்பவுமே சந்தோஷத்தோட, ஆசீர்வாதத்தோட, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பில் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. நினைக்கிற காரியங்கள் எப்போவுமே ஆசீர்வாதத்தோட, சந்தோஷத்தோடு நடக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சமாதானமோ, ஆசீர்வாதமோ, சந்தோஷத்தினாலும் உங்களை ஆண்டவர் நிரப்புவார். ஏன்னா நம்மளோட ஆண்டவர் எப்போவுமே ஒரு ஜாயில் நிரம்பி இருக்கிற ஒரு தேவன். ஸோ அவருடைய ஜாய் நம்ம மேலேயும் ஓவர்ஃப்ளோ ஆக ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஸோ சந்தோஷத்தோட, ஆசீர்வாதத்தோடு இருப்பீங்க. மே காட் பிளஸ் யூ.